வணக்கம் சோழ நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்காங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க. உடன் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையும் இருக்கும். இந்த மாதம் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்ர கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும். இதனாலேயே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். நிறைய விஷயங்களை மாற்றங்களை பார்க்கலாம், பட் சீரான நிலைகள் இருக்காது. ஒரு சில நல்ல விஷயங்களும் ஒரு சில கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய சுய சார்பு விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. தவிர குடும்ப விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை நோக்கி அவங்க ஈர்க்கப்படுவாங்க. ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலாம், ஆனால் மாற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க இறங்கி வருவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுக்கான ஆதாயங்களையும் இந்த மாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பையும் காட்டுவீங்க, கண்டிப்பையும் காட்டுவீங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் பிரியம் அதிகரிக்கும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. இந்த நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். பட் இந்த வீடு, சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இதெல்லாத்துலேயும் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். வாகன விஷயங்களை கூட ஓரளவுக்கு சாதகமான நிலைகளையே இந்த மாதம் பார்த்து வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பொருளாதார நிலைகள் ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய நிலைகளை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் சமீப காலத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த மாத அமைப்பு ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும், வரவுகளுக்கு ஏற்ற செலவுகள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களில் துலாம் ராசிக்காரன் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. எவ்வளோ இருந்தாலும் கையில் தங்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை துலாம் ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் ஒரு தொழுகை தான். அதனால் இந்த விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடியதாக இருக்கும். கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் இழுத்தடிச்சு தான் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அதுலேயும் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிற கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டாங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் மற்றவங்க வகையில் கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு சாதகமான நிலைகள் தான், அதையும் பார்க்கலாம்.
அதாவது உங்களுடைய தேவைகள் மற்றவங்க வகையில் எப்படியாவது பூர்த்தி ஆகிடும். பட் மற்றவங்களை நம்பி ஒரு விஷயங்கள் செய்யும்பொழுது அதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுவுமே மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுசரணையாகவே வந்துடும். அதனால் இந்த மாதம் முக்கியமான காரியங்களுக்கு மற்றவங்களை ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களை கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் கொஞ்சம் டம்பான விஷயங்களும் பார்த்து வருவீங்க. சில நேரங்களில் இந்த தெய்வ நிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க, கடவுள் என்னை மட்டும் கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியான கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக இந்த மாற்று கருத்துக்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பிரயாண விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். பட் பிரயாணங்களில் நிதானித்து செயல்படுங்க, அவசரப்படாதீங்க. வேகம் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வாகனங்கள் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. மற்றபடி பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளே இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்கள் காரியங்கள் ஒரு சிறப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ரொம்ப பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்காது. எதுவாக இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக எல்லா விஷயங்களும் முடிச்சுக்குவீங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளையும் பார்த்து வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமான நிலைகள் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் குடும்ப தேவைகள் இன்னொரு பக்கம் பூர்த்தி ஆகிட்டே இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சிறப்பான விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு வழக்கமான நிலைகளை பார்க்கலாம். பட் இருந்தாலும் பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு அனுசரித்து போகிறாங்க அப்படிங்கிற நிலைகளை இந்த மாதம் பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய மாற்றம் இல்லை, வழக்கமான நிலைகள் தான். தந்தை வகையில் சின்ன சின்ன விஷயங்கள் காரியங்கள் சிலருக்கு ஈடேறலாம். தாய் வகையில் எப்பவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இப்போது சமீப காலங்களில் உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் அதிகமாக இருந்து வந்திருக்கும். பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் உடன்பிறப்புகள் பெரிய ஈடுபாடுகளை காட்ட மாட்டாங்க, பட்டும்படாமலும் தான் இருந்து வருவாங்க. பட் அதுவே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளாக இந்த மாதம் பார்க்கப்படுது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதுவும் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி ஒரு நல்ல ஒத்துழைப்போடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கொஞ்சம் ஜென்ரலாக இந்த மாதம் முழுவதுமே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வரலாம். வாழ்க்கை துணை தனிப்பட்ட முறையில் அவங்க சில விஷயங்களில் கொஞ்சம் சிரமப்பட்டு வருவது மாதிரி தோணலாம். அவங்க நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த மாதமானது உங்களுக்கு அமையும். அதனாலே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாம் ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. குழந்தைகள் வகையில் சில தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாகவே குழந்தைகள் விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டி வருவாங்க. தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல விஷயங்களும் குழந்தைகளுக்காக பார்த்து செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறதுல வழக்கமான ஒரு மாதமாகத்தான் இது இருக்கும். கொஞ்சம் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா மாணவர்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க, அல்லது தன் போக்கில் அங்கே ஏதோ ஒரு நிலைகளை சிந்தனைகளையே மூழ்கி இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதனால் கல்வி வித்தைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது நல்லது. மற்றபடி கல்வி வித்தைகளில் ஒரு வழக்கமான விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகள்லாம். ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் தான் துலாம் ராசிக்காரங்கள் போயிட்டுருக்கு. இந்த மாதம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைகள் தான். சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசிக்காரங்க இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்.
ஆல்ரெடி அவங்க அப்படி தான் இருக்காங்க. இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான நிலைகளையே பார்த்து வருவாங்க. ஸோ காதல் விஷயங்களில் ஒரு சுமூகமான மாற்றம், நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த் கேர்லாம் பார்த்துக்கங்க. மாதத்தின் 30 இது பெரிய தொந்தரவுகளாக இருக்கா. மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தா கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல், சங்கடங்கள் போன்ற விஷயங்களை கொடுத்துட்டு வரும். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ அந்த மருத்துவ ரீதியான அலைச்சல், விரயங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குன்னு சொல்லலாம். கடந்த சில மாதங்களாக தொழில், வேலை தூரம் ஒரு குழப்பமான விஷயங்களோ அல்லது ஏதாவது ஒரு மாற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளோ ஏற்பட்டு அதில் சின்ன சின்ன சங்கடங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் தான் வேண்டா வெறுப்பாக சில விஷயங்கள் கடமைக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுக்கலாம். பட் இந்த மாத அமைப்பு அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரகிளெல்லாம் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு அனுசரணையாக போய்கிட்டு இருக்குது. எதாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடும் உத்வேகத்தோடும் செயலாற்றக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. ஸோ தொழில், வேலை, உத்தியோகத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளில் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் இது கொஞ்சம் நல்ல நிலைகளில் வச்சு, மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு முயற்சிக்கு தகுந்த நல்ல பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்குது. மாதத்தின் முற்பகுதிகள் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் சமாளிச்சிடுவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.